அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு சூழலியல் செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சூழலியலோ அல்லது ஏதோ ஒரு பொது பணி செய்யறீங்க. உங்களை பார்த்து இந்த முறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு படத்துக்கான ஒரு ஹைப் இருந்துச்சு, அதுக்கான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே சமயம் நீங்கள் சிறைக்கு செல்லும் போது எல்லாரும் அந்த ஒரு கம்பேரிசன் பண்றாங்க, உங்களை அவ்வளோ பிரைஸ் பண்றாங்க. நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரியல் கபாலி, ரியல் ஹீரோ அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதே நல்ல விஷயம். இன்னொன்று, சூழலியல் சார்ந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல திரும்ப அவங்கவுங்க வேலைக்கு போயிட போறாங்கிறது வேற விஷயம்னாலும் ஒரு சிந்தனையை தூண்டியிருக்கீங்க அப்படிங்கிற வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. ஆனால் நீங்கள் உங்களை அடித்தது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு இறங்கி ஒரு வீக்கெண்டில் நம்ம பியூஷ் கூட போய் வேலை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லை இங்கே சென்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து வேலை செய்யலான்னு நினைக்கும் போதோ அது ஒரு டிராபேக்காக இருக்காதா? நீங்கள் அதை வெளியே சொல்கிறதுக்கான தேவை அவ்வளவு தீவிரமா இருந்தது? வெளியே சொல்ற தீவிரமா இருந்ததுங்க எனக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை நிஜமாக பயந்துட்டேன். ஐம் நோ ஹீரோ, இல்லை ஐம் நோ ஃபிலிமி ஹீரோ. ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ ஹாவ் அ ஒய்ஃப், ஐ ஹாவ் சில்ட்ரன். ஃப்ரைடே நிஜமாக பயந்துட்டேன். ஒரு 20 செல் இருக்குது, யாருமே இல்லைங்க. தேர்ஸ்டே வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் குரல் கொடுத்தா 2 பேர் கேட்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. தனிமை சிறை தான் அடிச்சு வச்சுருந்தாங்க. பட் ஃப்ரைடே நிஜமாக பயப்படுத்திட்டாங்க. தேர்ஸ்டே அந்த 2 பசங்க கூட இருந்தவங்க அமுச்சிட்டாங்க வெளியே. அவங்க தனித்தனி செல்ல தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் தான் வெளியே போனாங்க அவங்க தேர்ஸ்டே. ஃப்ரைடே காலங்காத்தால் என்னை ஒரு புது செக்ஷன் கொண்டு வந்து யாருமே கண்ணுக்கு தெரிலாங்க. அந்த மாதிரி இடத்துல வச்சனால தான் ஐ ஹேட் டு சே டு மை ஒய்ஃப். நான் மண்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங் வாங்கினது மண்டே இன்ஃபார்ம் பண்ணேன். பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ரொம்ப வெளிப்படையெல்லாம் பேச முடியாது. அந்த பக்கம் அவள் பின்னாடி கார்டு இருக்காங்க, எனக்கு பின்னாடி கார்டு இருக்காங்க. 50 பேர் அந்த பக்கம் நிற்கிறாங்க, 50 பேர் இந்த பக்கம் நாங்களும் நிற்கிறோம். ஸோ ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது. பட் ஐ ஹேட் இன்ஃபார்ம்ட் ஹர் தட் டைம்ஸ் ஆர் நாட் குட், ப்ளீஸ் கெட் பெயில் இமீடியட்லி. அட்லீஸ்ட் 2 பசங்களுக்கு பெயில் வாங்கி கொடுங்கன்ட்டு. தென் ஃப்ரைடே ஐ வாஸ் ரியலி ஸ்கேட். உள்ள வரைக்கும் போயிடுச்சு. உயிரோட விடமாட்டாங்க, சூசைடுன்ட்டு காட்ட போகிறாங்க. அந்த அளவுக்கு இருந்தனால தான் வெளியே சொன்னேன். அண்ட் மை ஒய்ஃப் ஆல்சோ ஸ்டுட் பை மீ, சப்போர்ட் காமிச்சா, வெளியே சொன்னா. பட் நீங்கள் சொன்னது அந்த ஃபீலிங் இருந்ததுன்னா, அப்படி வெளியே சொல்லி ஐயோ இனிமேட் நம்ம ஒரு போராட்டத்தில் இறங்கினா நம்மளுக்கு பயப்படுத்திடுவாங்களோ. பட் 2 விஷயங்க. ஒன்று சொல்லிடுறேன், இந்த தடவை வெளியே சொல்லியிருக்கலன்னா தொடர்ந்து ஒருத்தரை சிறைக்குள்ளே போட்டு அடிச்சிருப்பாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில் அடி வாங்குறது யாருமே நம்பவே இல்லை. போன உடனே பனிஷ்மெண்ட் வாங்குறதெல்லாம் 506/2க்கு ஹெச்எஸில் வைக்கிறது, ஹை செக்யூரிட்டியில் வைக்கிறது, தனிப்பட்ட சிறையில் வைக்கிறதெல்லாம் பார்த்தது இல்லை யாருமே. உங்களை தாக்கும் போது என்ன அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? ஏதாவது பேசல, அதான் பிரச்சனை. எனக்கு புரியவே இல்லை. அடிக்கிறப்போ ஒரே விஷயம்தான், யோசனை பண்ணாத. அது எனக்கு இது வரைக்கும் புரியல. எனக்கு ஒரு ரிடலாகவே இருக்குது. எதுவும் சொல்லாமல் அடித்தாங்க. அடுத்த நாள் வேணால் தேசிய கொடி எரிச்சுன்னு சொன்னாங்க. அடிக்கும் போது அதெல்லாம் பேசலை. அது ஒரு பொருளை மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட் டேவே முள்வாடி கேட் பிரச்சனைக்காக போகணும், பாலத்துக்காக போகணுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட், நீங்கள் கேட்டிங்களே அடுத்தவங்க வருவாங்களா இல்லையோ, இனிமேட் வீக்கெண்டில் வருவாங்களோ இல்லையோ, அதுக்கு இப்போ ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணேன். ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டேன், இந்த மாதிரி க்ரீன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் ஃபார்மிங்க்கு யார் யார் ஃபார்மிங் ஆஸ்பயர் பண்ணுறாங்களோ கேம்புக்கு வாங்க. முதல்ல நிறைய போஸ்டர்லாம் டிசைன் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் போடுவோம், ப்ரொமோட் பண்ணுவோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுறான்னு சொல்லுவோம். இந்த தடவை எழுதின உடனேங்க ஃபஸ்ட்டு 6 ஹவர்ஸில், சாரி 1.5 days 70 people have registered. They are coming. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்திட்டோம். ஸோ ஐம் ஷூர் திஸ் வில் க்ரோ, இட் வில் நாட் ஸ்டாப். பியூஷ் ஒரு கோபக்காரர், அதிக சட்டுன்னு அவருக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு பிம்பம் தான் உங்கள் மேலே இருக்குது. அப்போது
இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கான உள்ளுணர்வு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த பிம்பம் டோட்டலா வந்து இதுல அடிபட்டு போயிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க வெளியே வந்து அழுததாகட்டும் அல்லது நீங்க அந்த நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றதாகட்டும், அப்போ நீங்க வெளியே இருக்கும்போது அந்த கூட்டங்கள்ல பேசுறதோ ஏதாவது ஒரு சூழலியல் பிரச்சனையும் போது நீங்க அதை அணுகக்கூடிய விதமோ ரொம்ப ஆக்ரோஷமா இருந்திருக்கு. இது ரெண்டுக்கும் நிறைய முரண் இருக்கிற ஐ மாதிரி ரியலி இருக்கே. டோன்ட் நோ ஆக்ரோஷமா எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு. பிகாஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் லாட் ஆஃப் ஒர்க். நான் நிறைய ஏரி என் கையில் வச்சுருக்கேன், ஒரு கூட்டுறவு காடு உருவாக்கிட்டு இருக்கேன், பல போராட்டங்களில் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்ருக்கோம், தீவிர கண்டுபிடிச்சிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப முக்கியமானது குப்பைமேடாக இருக்கட்டும், சேலத்தில் குப்பை பிரச்சனையாக இருக்கட்டும், திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ் அப்யூஸாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்படையாக இருக்கட்டும், நிறைய வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். யூடியூப்பில் நிறையா இருக்குது என் வீடியோஸ் எல்லாம், பப்ளிக்கில் இருந்த வீடியோஸ் இருக்குது. ஒரு இடத்துல ஆச்சு நாங்கள் ஒரு தாட்டி ஆச்சு மக்களை தூண்டி விட்டு 2000 பேர்லாம் கூட வந்திருக்காங்க என் கூட. ஒரு தாட்டி மக்களை தூண்டி விட்டு ரோட்டில் உட்காருங்க, இன்றைக்கி இப்படி பண்ண போகிறோம், ஒரு நாள் நடந்ததில்லை. ஸோ இந்த கோவக்கார பிம்பம் எப்படி வந்திருக்குன்னு தெரில எனக்கு. ஐ டோன்ட் நோ. பட் when we work a lot, there's a lot of pressure. ஸோ மேபி சவுண்ட் விடுறது இருக்கலாம், மேபி டு டெல் அ குரூப் இல்லை இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு மேபி அடுத்து இருக்கலாம். கோவக்காரங்கிறது வேறு விஷயங்க கம்ப்ளீட்டாக, வேர் யூ லூஸ் யுவர் சென்சஸ். அந்த மாதிரி என் கூட நடந்ததில்லை. ஸ்பீச்சஸ் கூட யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்பீச்செல்லாம் இருக்குது, ரொம்ப ஆக்ரோஷமாக ஒட்டப்போம், இது பண்ணிவிடும் அது பண்ணிவிடும், நீங்கள் எங்கேயாச்சும் கேள்வி இருக்காது. ஸோ ஐம் த சேம். பட் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. ஐம் த சேம். I'm not a superman. I have my inherent weakness. என்னோட ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு வீக்னஸும் இருக்குது. I will accept that. ஸோ அன்றைக்கி பயந்ததுனா பயந்தது தான். There's nothing harm in saying that I was not scared. I have a family, no? I have a wife, I have children. I want to be with them. I've taken up so much things. நான் உள்வாங்கினது என்னோட ஏரி தான். ஸோ I have my own attachments இல்லை, எதுவும் லூஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போது சொன்னீங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு அப்படிங்கிறது ரொம்ப விரும்பத்தகாத அல்லது எப்படி சொல்கிறது, ஒரு பொதுவில் வேலை செய்கிறவங்களுக்கு முன்வரக்கூடாத ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண்கள் சார்ந்த பாலியல் சார்ந்த தொல்லை கொடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுங்கிறது அது ரொம்ப இழுக்கான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க மேல அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் முன் வச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப விகரசாவும் போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அது சரியோ தப்போ அவங்கள சாதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களுடைய நிறம் ரீதியாகவும் அவங்கள ரொம்ப புண்படுத்தி பேசக்கூடிய சூழலும் இருந்துச்சு. நிறைய போஸ்ட் இருந்துச்சு, நீங்க அதுக்கு கூட வருத்தம் தெரிவிச்சிருந்தீங்க. இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முக்கியமா நீங்க சூழலியல் சார்ந்து ஓகே அதை நீங்க வியாபாரமா எடுத்துக்கிட்டீங்க வேலைக்கு, அதெல்லாம்ங்கிறது வேற. ஒரு பெண் இந்த மாதிரி குற்றம் சாட்டுறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இதுக்கு நீங்க என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்க விரும்புறீங்க? No, I have been very open on an inquiry. That's what I've told. I'm very open to an inquiry. If you look at what that woman has said about me, ஒரு நிறையா லிஸ்ட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வெரி ரிடிகுலஸ். நான் ஆர்டிஐ வந்து என் பேரில் போட்டதே இல்லையா, நான் அரெஸ்ட் ஆகி நான் பயந்து ஓடி போயிடுவேன். இது வரைக்கும் அல்லா எஃப்ஐஆரில் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். I am open for an inquiry. If it is proven wrong, I will be punished for it. Otherwise, like, I am surprised at these allegations. Timing of the allegations is what I will tell. Timing has been very absurd. Bail வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலிகேஷன், நான் டிஏஜி என்கொயரிக்கு போகும்போது ஒரு அலிகேஷன், ஒரு தாட்டி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இட்ஸ் வெரி கிளியர். ஒரு புது முகத்துலேருந்து வந்து ஒருத்தர் ரொம்ப நாளாக ஏடிஎம்கே கவுன்சிலராக இருக்கார். அவர் ரொம்ப நாளாகவே அலிகேஷன் போட்டுட்ருக்காரு, நான் நாக்ஸ்லைட்டு, நான் மாவோயிஸ்ட்டுன்ட்டு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியாக இப்போ போராட்டங்கள் செய்யற இல்லை இந்த மாதிரியான வேலைகள் செய்யறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் இது. அது நம்ம பெரிதா எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்த வேலைகள் செய்ய முடியாது. நீங்க இந்த நீர்நிலைகள் மேல காட்டக்கூடிய, இப்ப நீங்க சொன்னீங்க அதுதான் என்னுடைய பலம், என்னோட தியான இடம் மூக்கநேரி ஏரி, அந்த நீர்நிலைகளை சுத்தம் பண்றது அதுவும் முழுக்க சொந்த பணம் போட்டு அதை சுத்தப்படுத்தினதா செய்தி இருக்கு. இல்லைங்க மனுஷனுக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு போட்டாரு, சேலம் மக்கள் குழுவுக்கு அனுமதி கொடுத்துருக்கா சாங்கம்.
சேலம் மக்கள் குழுவுக்கு அனுமதி கொடுக்குறோம் சொந்த பணத்தில் செலவு பண்ண வேண்டும்ட்டு. சேலம் மக்கள் குழுன்னு பியூஷா இல்லை ஒரு நபரா? சேலம் மக்கள் குழு சொந்த பணம்னா என்ன? ஒரு அமைப்புக்கு ஒரு சொந்த பணம் எங்கேருந்து வரும்? நாங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்குறோம். வி டோன்ட் டேக் கவர்மெண்ட் ஃபண்டிங், வி டோன்ட் டேக் கார்பரேட் ஃபண்டிங். அதனால் ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்கேன். சேலம் மக்கள் குழுவை ரிஜிஸ்டர் பண்ணல, நீண்ட காலம் ரிஜிஸ்டர் பண்ணல. ஐடியா என்னதுன்னா, நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணுவோம், மக்கள்கிட்ட பணம் வாங்குவோம். எப்படி மக்கள் கோயில் கட்டுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் மாரி ஸ்தலத்தை உருவாக்குவோம். மாரினா மலை, மலையோட உண்மையான வீடு வந்து 6 குளம் ஏரி. இதை திருப்பி உருவாக்குறதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். மக்கள் தானாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு. இந்த மூமெண்ட் அவ்வளோ ஸ்பீட் பிடிக்கல. அதனால இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி மாரி ஸ்தலம்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ட்ரஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதில் நான் மெம்பர் கூட இல்லை. ஃபார் த சேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்னு தெரியும் நாளைக்கு விரிவு போகிறப்போ. ஸோ சொந்த பணம்னா என்ன? குழுக்கு சொந்த பணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற பணம் தான். அண்ட் we are accountable to people who have given us money. Any donor can come and check the accounts. இந்த ஃபார்மிங் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இயற்கை சார்ந்து சூழலியல் சார்ந்து செயல்படுறதுக்கு நீங்கள் வகுப்புகள் எல்லாம் எடுக்கிறதா சொன்னீங்க. அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் இளைஞர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போது இது என்ன மாதிரியான திட்டமாக நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? எதிர்காலத்தில் இந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற இல்லை மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி காடுகளை அதிகப்படுத்துறதுக்கு அல்லது விவசாயம் செய்யறதை நோக்கி திரும்பணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கா? இல்லை நம்ம பேரலாக அட்லீஸ்ட் காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம்? இல்லைங்க, 3 விஷயமா. ஒன்று வந்து ஆக்டிவிசம், ஒன்று வந்து ஒருத்தருமே நாட்டில் வந்து போராடணும், கேள்வி கேட்கணும். சரி, ஒருத்தர் கேட்கல, ஒருத்தருமே கேட்கலனாலும் 1%, ஜஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷன் கேள்வி கேட்டாங்கன்னா பெரிய மாற்றம் வந்துடும். தமிழ்நாடு 6 கோடி மக்கள் இருக்காங்க. 1% இஸ் ஆல்மோஸ்ட் 6 lakhs. 6 லட்சம் பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? சேலத்தில் மட்டும் 30 லட்சம் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 30,000 பேர் கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? சரி, 1%ஓட 1% கூட வரட்டோமே, 300 பேர் சேலத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 300 பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 30 டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட் பின்னாடி 10 பேர் தொடர்ந்து ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, கிரவுண்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, ஹெல்த்து, போலீஸ், கோர்ட், பிடிஎஸ், ரெவென்யூ, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, மைனிங், டவுன் கண்ட்ரி பிளானிங், எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம மக்கள் கேள்வி கேட்டோன்னா தானாக தெரிஞ்சிடும். எல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை எனக்கு. 1% ஆஃப் 1% பாப்புலேஷன் தான் எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை துன்படுத்தாமல் நம்ம முன்னுக்கு வர்றது, அடுத்தவங்களும் சேர்ந்து கொண்டு வர்றது, அந்த ஒரு பிஸ்னஸ் மாடலில் கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்துடும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கன்சர்வேஷன். அண்ட் கன்சர்வேஷனில் நாங்கள் ஏரியெல்லாம் புனரமைக்கிறது, காடு உருவாக்குறது, அண்ட் ஆக்டிவிசம் போராடிட்டு இருக்கோம். மக்கள் வந்து கேள்வி கேட்டால் அதிகாரிகள் மாறிடுறதுக்கு, அரசாங்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பியூஷ் நம்புறாரா? கண்டிப்பாங்க, உறுதியாக. அப்படியா? கேட்கணும். மக்கள் கேட்கறதில்ல, பர்செப்ஷன் தான். பெர்செப்ஷன், அரசாங்கம் ஒரு பர்செப்ஷன் உருவாக்கிட்டு இருக்கு, டெவலப்மெண்ட்டோட ஒரு அஜெண்டா உருவாக்கி வச்சுருக்கு. மக்கள்கிட்ட டெவலப்மெண்ட் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தாட் மைண்டில் என்ன வரும்? மக்களுக்கு டெவலப்மெண்ட். யாரோ ஒரு கனவில் வந்து ஓடை, காடு, அதில் ஒரு சின்ன வீடு, குடிசை, இது டெவலப்மெண்ட் இல்லை. இந்த கனவெல்லாம் மாற்றணும். மக்களுக்கு டெவலப்மெண்ட்னாவே என்ன? பெரிய பெரிய ரோடு, கார்ஸ், லைட்டிங், பிரைட் லைட்ஸ், ஒரு சிட்டி லைன், ஒரு ஏரோப்ளேனில் போகிறது, இதெல்லாம் வளர்ச்சின்ட்டு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு. அது உடையணும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஸ்ரீலங்காவில் இவ்வளோ பேர் செத்தாங்கல்ல, இலங்கையில் எவ்வளோ பேர் செத்தாங்க, எவ்வளோ பேர் நம்ம இங்கே செத்தோம். அதுக்கு கையில் என்ன முடிஞ்சதில்லை. காஷ்மீரில் இன்றைக்கி அடிச்சுட்டு இருக்காங்க, முறுக்கிட்டு இருக்காங்க, நொறுக்குறாங்க. எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறோம்? ஏன்னா ஐடியா என்ன உள்ளே போட்டாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே, இது தீவிரவாதம். காஷ்மீரில் எல்லா பாப்புலேஷனும் தீவிரவாதிங்க, இலங்கையில் எல்லாமே தீவிரவாதிங்க. அந்த ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல. காட்டேன், நார்த் ஈஸ்டில் இருக்கிறவன் காட்டேன், சத்தீஸ்கரில் இருக்கிறவன் காட்டேன், அந்த லாங்குவேஜ்லேயும் அந்த ஹைப் இருக்குல்லங்க, அது உடச்சாகணும் இல்லைங்க. ஹில் ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சாஃப்டாக இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இதுவும்
நீங்கள் மிசோரம்லலாம் போனீங்கன்னா கடைக்காரன் உட்கார மாட்டான், ஒரு ரேட் எழுதிட்டு போய்டுவோம். ஒரு டப்பா இருக்கும் அங்கே, அந்த டப்பா உண்டி மாதிரி இருக்காது, ஓப்பன் டப்பா இருக்கும். அதில் நீங்கள் பணம் போட்டு காய்கறி எடுத்துகிட்டு போயிடலாம். இட்ஸ் வெரி காமன் நாலேஜ். ஏன்னா அங்கே அது இயல்பு, அது மக்கள் வருவாங்க, பணம் போடுவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கிறவங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு தீவிரவாதம், ஃபஸ்ட்டு டைம் தே ஆர் டேக்கிங் ஆர்ம்ஸ். நார்த் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் ஆர்ம்ஸ் எடுத்தது மிசோரமில் 60s 60s 70s. Tell me why. So people have to really ஒரு தாட்டி மக்களோட ஐடியா ஆஃப் டெவலப்மெண்ட், ஐடியா ஆஃப் ரைட் அண்ட் ராங், பர்செப்ஷன் மாறிடுச்சுன்னா பெரிய மாற்றம் வரும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நம்ம கேள்வி கேட்கறது வந்து எந்த அளவுக்கு தீவிரம் அடையுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறோம், அரசாங்கத்திலேருந்து ஒன்றா அந்த போராட்டத்துக்கே அனுமதி மறுத்துடுறாங்க, இல்லைன்னா வந்து நம்ம அதுக்கு மேலே போராட்டம் பண்ணால் அந்த ஒரு நாள் சிறையில் வச்சுட்டு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போது அதை தாண்டி நீங்கள் அரசு காதில் அது போய் சேர்றதுக்கு எவ்வளவு தீவிரம் காட்ட முடியும்னு நீங்கள் நம்புறீங்க? எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குங்க. சோஷியல் மீடியா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு என்ன இந்த தடவை. அந்த 4 நாள் வரி எழுதுறதே ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அது பண்ணாலும் பரவாயில்லையே, அது உங்களுக்கு எதிராகவும் இருந்துச்சு. No, that is okay. That is absolutely fine. See, I'll tell you this. சிறையில் 2 பேர் என்ன தாக்குறாங்க, தீவிரமாக என்ன தாக்குறாங்க. அன்னைக்கு வந்து சிறைக்குள்ளே உள்ளே போன உடனே 30 பேர் தாக்குனது எதுக்குன்னா, அவன் 30 பேர் தாக்கிறதுக்காக வரல. இந்த உடம்பெல்லாம் தாங்காது, மூஞ்சி அடையாளம் தெரியக்கூடாது யாரோடையும். ஆனால் அதில் நிறையா பேர் வந்து மன்னிப்பு கேட்டு போனாங்க. 2 பேர் தாக்குன இடத்துல 40 பேர் ஹெல்ப் பண்ணுறான், நல்லா பேசுகிறான். ஒருத்தர் வந்து என்னை சிரிக்க வைக்கிறான், ஒரு மணி நேரம் சிரிக்க வச்சு என்கிட்ட சொல்கிறான், ஏன்னால் இதுதான் உங்களுக்காக பண்ண முடிஞ்சதுன்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ 2 பேர் எதிரியாக இருக்கும் போது 200 பேர் நம்மளுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. நவ் கம்மிங் பேக் டு த வாட் யூ ஹேவ் ஆஸ்ட். சி, சோஷியல் மீடியாவில் இல்லை மக்கள் ரோட்டில் இறங்கி போராடுறவங்க, நான் பார்த்த வரைக்கும் ட்ரேட் யூனியன்ஸ் ஹவ் பின் ஃபைட்டிங் தேர் பேட்டில். எங்களுக்கு வேஜஸ் வேணும், நிறைய வேஜஸ் வேணும், அவங்க பேட்டில் ஃபைட் பண்ணுறாங்க. சாலிடாரிட்டி ஃபைட் தான் இங்கே ஆப்சண்ட்டாக இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்காக என்றைக்கு குரல் கொடுக்குறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு பலம் கிடைக்கும். அந்த ஒருத்தருக்காக குரல் கொடுக்கறது தான், அது பலப்படுத்தினா நீங்கள் நிஜமாக பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் வருதா இல்லையான்ட்டு. அவங்கவுங்க பிரச்சனைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலையில் மக்கள் வந்துட்டாங்க. 1971 ஸ்டீல் பிளான்ட் சேலத்தில் கொண்டு வரும்போது யாருமே ப்ரொட்டஸ்ட் கூட பண்ணல. நிலத்தை எடுக்கும் போது 45 வருஷத்துக்கு மேலே ஆகுது நிலத்தை எடுத்து, இன்றைக்கும் செட்டில்மெண்ட் ஆகலை, மக்களுக்கு வேலையும் கொடுக்கல, செட்டில்மெண்ட்டும் ஆகலை, போராட்டமே இல்லை, வந்துருச்சு இல்லை உள்ள. ஒரு 5 வருஷம் முன்னாடி சிப்காட்டுக்கு, தருமபுரியில் சிப்காட்டுக்கு நாள் எடுக்கும்போது அங்கே பர்செப்ஷன் இருந்தது இண்டஸ்ட்ரி வரணுன்ட்டு, அங்கே போராட்டம் பண்ணோம், ஜெயிச்சிட்டோம். கூழங்குளம் மாதிரி போராட்டம் எங்கெங்க பார்த்துருக்கோம் நம்ம. ஆனா அதனால எந்த பாதிப்புமே இல்லை. இப்போ அவ்வளவு பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடந்த போது நிறுத்தி இருக்கணும் இல்லையா? நோ, ஏன் why do you expect result? இந்த எல்லாமே இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நேர்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் அம்பானி ஆகணும்னு ஆசை இருக்கு. நீங்க அம்பானி ஆயிடுறீங்களா? இல்ல, முடிச்சிடுறேங்க. அம்பானி ஆயிடுறது இல்லைல்ல, ஆனால் முயற்சி விட்டுருவோமா? பணம் சம்பாதிக்கிற முயற்சி போயிட்டே இருக்கும்ல. ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கும் ஆசை, ஒரு ஃபிலிமில் வர மாதிரி ஒரு ரொமான்டிக் கப்பலாக மாறணுன்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ட்டு. ஆனால் 2 பேருக்குள்ளே எவ்வளோ இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ஒரு நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம் நாங்கள். ஆனால் ஒரு போராட்டத்தில் ஃபெயிலியர் ஆனால் கூடவும் அதை கொச்சப்படுத்திடுவோம். அது எப்படிங்க? நோ, திஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் had come already. This had come already. ஒரு சிறிய போராட்டம் இல்ல. அன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே 10,000 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா குடும்பம் வந்திருக்குமாங்க? வந்திருக்காது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாருங்க, இன்னைக்கு செய்தியில் என்ன போடுதுன்னா, உத்தராகண்ட் ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து 11 பிக் டேம்ஸ், இமாலயாஸ் மேலே இருக்கிற 11 பெரிய டேம் பற்றி கேள்வி வைக்குது. நிறுத்து, அது காட்டு என்னான்ட்டு. வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி அதுக்கு ஆப்ஜெக்ஷன் கொடுக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஃபாரின் சொல்லுது. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா, ஏன்னா கம்பெனிகள் வந்து அவ்வளோ செலவு பண்ணிடுச்சு பணத்தை, அதனால் அந்த ப்ராஜெக்ட் அலோவ் பண்ணலாமா, ஒடுக்கா ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பேராசை, பணக்காரங்களோட நெருக்கடி, இவங்க நொறுக்கிட்டே இருப்பாங்க நம்மளை.
ஆனால் எந்த ஒரு போராட்டம், எந்த ஒரு கேள்வி கேட்கறதும், நியாயத்துக்காக நிற்கிறது எப்போவுமே ஃபெயில் ஆனது இல்லைங்க. அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் எதோ பண்ணுறவங்க, நம்ம காலையில் களிப்பட கூட ஒழுங்காக போக முடியலைங்க. மக்கள் ட்ரை பண்ணாமல் விட்டுற முடியும். ஸோ போராட்டங்கள்லாம் கண்டினியூஸாக நடந்து இது இட்ஸ் ஹேஸ் டு பி பார்ட் ஆஃப் அவர் லைஃப். எனக்கு அமைதி வேணும்னா போராட்டம் இருந்தே ஆகணும். நான் நியாயம் கேட்கலன்னா எப்படி அமைதி வரும்? அநியாயம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அமைதி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒருத்தருமே நியாயத்துக்கு போராட ஆரம்பிச்சோன்னா, நியாயத்துக்கு உண்டான கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அமைதி வரும். ஆனால் ஒருத்தர் உள்ளே நம்பணும். அது நம்பாமல் இருக்கிறதுக்கு நிறையா திட்டங்கள் இருக்குது நம்மளை சுற்றி. அது மத மூலியமாக இருக்கும், டெவலப்மெண்ட்டோட அஜெண்டா மூலியமாக இருக்கும், நம்மளுக்கு எதுக்குடா உம்புன்ட்டு இருக்கும், மீடியா மூலியமாக இருக்கும், நிறையா இருக்கும். பட் அதை ஓவர் கம் பண்ணி ஒரு போராட்டத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. பெரிய வேல்யூ இருக்குது, பெரிய மரியாதை இருக்குது, பெரிய மதிப்பு இருக்குது. ரிசல்ட் கண்ணுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இப்போது ஒரு இடத்துல நடக்கிற பிரச்சனைக்கு, இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பிரச்சனைனா அதை வந்து சென்னையில் இருக்கிற மக்கள் வந்து கேள்வி எழுப்புறதில்ல பெரிய அளவில். அதே மாதிரி இங்கே ஏதாவது பிரச்சனைங்கும்போது அங்கே இருக்கிறவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது இல்லை இது எல்லாமே நமக்கான பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு அவங்களுக்கு தாட் ப்ராசஸே இல்லையே. இதுக்கான காரணம் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நீங்க என்ன மாதிரியான அவங்களுக்கு அவேர்னஸை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க இல்லை, அதுதான் சேலஞ்சை நானும் வச்சேன். ஃபர்ஸ்ட் சாலிடாரிட்டி அது வந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அதுதான் சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். ஆனால் அது ப்ராப்ளமாக நிற்கிது நம்மளுக்கு. இப்போது ப்ராப்ளம் வந்தால் தான் சொல்யூஷன் வருங்க. நான் இன்றைக்கி ஒரு புக்கில் படித்தாங்க. இன்றைக்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து காந்திக்கு லெட்டர் எழுதுறாரு. புக் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு சொல்கிறாரு, ஃப்ளாகை சும்மா சல்யூட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஃப்ளாகை சும்மா சல்யூட் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஒரு சிலை வழிபாடு மாதிரி. வல்லபாய் பட்டேல் சொல்கிறாரு, ஐடல் வர்ஷிப்பை திட்டுறாரு. நீங்கள் எல்லாம் ஒரு கோயில், ஒரு தெருவில் ஒரு கோயில் கட்டிவிட்டு ஃபஸ்ட்டு நாள் பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த நாள் போய் அந்த சிலையை போய் பார்த்தா பாவம் அழிஞ்சிரும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறாரு. காலங்காலமாக பாவத்தை பண்ணிட்டு கங்கையில் குளிச்சா பாவம் அழிஞ்சிரும், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது. அன்னைக்கு சொன்னது இன்றைக்கும் ஆப்டாக தான் இருக்கு. இன்றைக்கும் தெரு கோயில் கட்டிட்டு தான் இருக்கான். உண்மையான மாரியோட வீடு அசிங்கப்படுத்திட்டு மாரியம்மாக்கு கோயில் அதிகமாக கட்டுறோம். ஐயப்பனோட காடை அழிச்சிட்டு ஐயப்பன் வேண்டிக்க போகிறோன்னா அது எப்படி முடியும்? ஸோ ப்ராப்ளம்ஸ் ரிமைன் த சேம். லெட் அஸ் கண்டினியூ த ஜேர்னி. இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகி கண்டிப்பாக ஹோப் இருக்குங்க. இருக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் நின்னாகணும். எவ்வளோ நாள் போயிட்டு இருக்கும் இப்படியே? நிச்சயமா உங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் அல்லது இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற பணியை எந்த அளவுக்கு அடுத்ததாக வீரியமாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட இலக்கு என்ன? ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணனால அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. இல்லாட்டி நான் ரொம்ப பெரிய சோம்பேறி. நிறையா ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்ப்பேன், டிவி ஆன் பண்ணி படுத்துட்டு இருப்பேன் வீட்டில். விவசாயம் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைம் இருக்கும். பட் நவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ கண்டிப்பாக வந்து வி ஆர் டிசைனிங் எ ஸ்ட்ரக்சர் வேர் கூட வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு 1 week 2 weeks பார்ப்பீங்க. வி ஆர் ஷூர்லி கோயிங் டு அட்ரஸ் லாட் மெனி இஷ்யூஸ். கவர்மெண்ட் வந்து எங்களை நல்ல பார்வையில் பார்த்தாங்கன்னா கூட வேலை செய்ய ரெடியாக இருக்கும். எதிரியாக பார்த்தாங்கன்னா எதிரியாக வேலை செய்ய ரெடியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் தான் தெரில நம்மளுக்கு, எப்படின்னு தான் தெரில. எல்லாத்துக்கும் மனசில் ஆர்வம் இருக்குது, எல்லாத்துக்கும் உள்ளேருந்து நல்லது செய்யணுங்கிற நோக்கம் இருக்குது. த ப்ரியம்ட் ஃபீலிங் ஆஃப் குட்னஸ் இஸ் விதின் எவ்ரி ஒன். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாகணும். நம்ம இவ்வளோ ஆப்பு இப்போல்லாம் டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு பண்ணுவோம் நல்லா. நிச்சயமா நீங்களுடைய இந்த பணி தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நடக்கணும். உங்கள் மூலமாக உங்களை இப்போது சிலர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக கூட எடுத்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக நீங்கள் தொடர்ச்சியாக இருக்க முயற்சி செய்வீங்கன்னு நாங்களும் நம்புகிறோம். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு அகம்புறம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.